கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடந்த 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். இந்த 7வது மாதத்தில், இந்த பரிபூர்ண மாதத்தில் உங்களை பார்க்க, உங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக, வாய்ப்புக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரே, இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு எங்கெங்கே இந்த வார்த்தை உட்கார்ந்து கேட்கிறார்களோ, கேட்கிற பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாயிருந்து, கேட்கிற பிள்ளைகளுக்கு மகிமையாய் உடைய பிள்ளைகள் நடுவில் நீர் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சொன்னால் அற்புதமாயிருப்பார். அது மாத்திரமல்ல, வல்லமையாயிருப்பார். ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதம் எனக்கு நடக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு இருக்கிறாய் அல்லவா? இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நான் மகிமையாக, அற்புதமாக உனக்கு நான் இருப்பேன் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது பாபிலோனில் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் தவித்தார்கள். அடிமைத்தனத்தில் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இப்பொழுது சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தால் தேசம் என்ன செய்யப்படுகிறது? மதிலில்லாத பட்டணத்தை போல காணப்படுகிறது. மதிலில்லாத பட்டணத்தில் எந்த எதிரிகளும் வந்து இவர்களை என்ன செய்யலாம்? தாக்கலாம். இவருடைய உடைமைகளை பறித்து கொள்ளலாம், இவர்களை இல்லாமலாக்கலாம், இவர்களை சூறையாடலாம். இப்படிப்பட்டதாக மதிலில்லாத பட்டணத்தை போல இஸ்ரவேல் பட்டணம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பட்டணத்துக்குத்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் அவருடைய நடுவில் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த மாதத்தில் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன். உனக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, இது இருக்கிறதுனால இது எனக்கு நடக்கும், இது இருக்கிறதுனால இது சம்பவிக்கும் என்று சொல்லி நினைக்கிறாயா? மதிலே இல்லை, மதிலில்லாத பட்டணத்திற்கே அக்கினி மதிலாக இருந்தவர் உன் குடும்பத்திற்கு ஒன்று இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? உன் சூழ்நிலை அவருக்கு தெரியாதா? உன் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய மகிமையினால், அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய அற்புதத்தினால் இல்லாதவைகளை ஒன்று பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் பாதுகாப்பை தருவார். சில விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, சில குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி, சில சமயத்தில் பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவி இன்றைக்கு சிலரை விட்டு விலகி போகிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நானே அக்கினி மதிலாக இருப்பேன். அக்கினி பக்கத்தில் எதுவும் நெருங்க முடியாது. அதே போல் உன் பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின், அதாவது சகரியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த ஜனங்களை 4 பக்கத்திலும் சிதற பண்ணினார். சிதற பண்ணின அனுபவத்தை, சிதற பண்ணின வாழ்க்கையை சீரமைக்க போகிறார். உங்களுடைய குடும்பம் சிதறப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறதா? என் பிள்ளைகளை நான் பெற்றேன், ஆளாக்கினேன், நல்லா படிக்க வைத்தேன், இன்றைக்கி என் பிள்ளைகள் ஒற்றுமையே இல்லாதபடிக்கு சிதறி போயிருக்கிறார்கள், என் குடும்பம் சிதறி போயிருக்கிறது, என் கணவனார் என்னை விட்டு விட்டு சிதறி போய் காணப்படுகிறார் என்று சொல்லி கலங்கி நிற்கிற சகோதரியே, கலங்கி நிற்கிற பெற்றோரே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். சிதறிப்போன வாழ்க்கையை சீரமைக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு நடுவில் இந்த மாதத்தில் இருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரிடத்தில் பேசினேன். சொத்து பிரச்சனையின் நிமித்தமாக கூட பிறந்த சகோதரனிடத்தில்
பல ஆண்டுகள் பேசவில்லை. ஆனாலும் இருதயத்திற்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, என் சகோதரனிடத்தில் பேசலையே, ஐயோ இந்த சொத்து பிரச்சனை நிமித்தம், வாக்குவாதங்கள் வந்த நிமித்தம் இன்றைக்கு பேசாதபடி இருக்கிறேனே என்று சொல்லி கூட பிறந்த சகோதரன் தான், ஆனால் சிதற பண்ணின அனுபவம், பேசாத அனுபவம். இதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு குடும்பத்தில், ஐயோ என் கூட பிறந்தவன்ட்ட நான் பேசாதபடிக்கு உறவு முறிக்கப்பட்டிருக்கிறதே, உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி சிதற பண்ணப்பட்ட அனுபவத்தை போல காணப்படுகிறது. யாரோ ஒரு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறத, உன் பிள்ளைக்காக நீ ஜபித்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளை வாழ்க்கை ஒரு சிதறப்பட்ட அனுபவத்தை போல காணப்படுகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளை சிதற பண்ணப்பட்ட உன் பிள்ளையின் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் சகோதரியே என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே சகரியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அந்நாட்களில் அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். அநேக ஜாதிகள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறது நிமித்தம் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காணாதபடி, வாழ்க்கையில் பெருக்கத்தை காணாதபடி வருமானம் வருகிறது, ஒரு பொத்தலான பைகளில் போடுகிறதை போல போய்விடுகிறது என்று நினைக்கிறாயா? வருமானம் வருகிறது, வருமானத்துக்கு அதிகமான செலவு வருகிறது, கடன், வட்டி, இது மாத்திரமல்ல லோன், பேங்கில் வட்டி, இப்படி பல சூழ்நிலைகள். எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை, ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை. எல்லாமே ஒரு வறட்சியான அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஏசேக்கின் அனுபவம் முடிந்தது, சித்னாவின் அனுபவம் முடிஞ்சது, ரெகோபோத்தின் அனுபவத்தை கொடுத்தார். தேசத்தில் அவனை பழுகவும் பெருகவும் செய்து கர்த்தர் அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத்தை காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் சிதற பண்ணினது, என்னென்ன ஆசீர்வாதத்தில் குலைந்து போயிருந்தாய், பெருக்கத்தை காணாதிருந்தால், ஆசீர்வாதத்தை காணாதிருந்தாய், இந்த மாதத்தில் ஒரு பெருக்கத்தை நீ காண்பாய். இந்த மாதம் ஒரு பெருக்கத்தை நீ காணப்போகிறாய். சந்தோஷத்தில் பெருக்கம் வரப்போகிறது, மகிழ்ச்சியில் பெருக்கம் வரப்போகிறது. எல்லாவற்றிலையும் ஒரு பெருக்கத்தை தந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாக தேவன் திருவளம் பற்றி கொண்டிருக்கிறார். அதே அதிகாரம் சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறது நிமித்தம் அவர் பாதுகாவலராயிருப்பார். அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறது நிமித்தம் சிதற பண்ணப்பட்ட வாழ்க்கை சீரமைக்கப்படும். அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறது நிமித்தம் பெருக்கத்தை நீ காண்பாய். இந்த மாதம், இந்த ஆண்டவர் சொன்ன இந்த ஜூலை மாதம் உனக்கு ஒரு 7வது மாதம். பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் என்பதாய் கர்த்தர் பேசுகிறார். அப்படியே ஜெபிப்போமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை அபிஷேகத்தை தாரும். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை சீரமைப்பு, பெருக்கம் எல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதையும் இந்த மாதம் மீதமும் மிச்சமும் எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யும், மேன்மையை காண உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யால். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். ஆமென்.